ஓகே சார். நான் வாக்களிச்சிட்டேன். என்னுடைய ஜனநாயக கடமையை மிக சரியாக விடிய காலையிலே பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லோரும் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு பண்ணணும். அது வந்து 100% மனப்பூர்வமாக, நான் 100% பேர் வந்து வாக்களிக்கணுன்றதை விட எத்தனை சதவீதம் பேர் வந்தாலும் 100% மனப்பூர்வமான ஒரு வாக்களித்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் 1 மணி நேரம் அதுதான் லேட்டு. முதல்ல அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் இந்த சமூகத்தோட ஏதோ ஒரு அக்கறை உள்ளவரா? இவர் வந்தார்னா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரா? அந்த கட்சிக்கிட்ட இவருக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்கா? முதல்ல அந்த கட்சிக்கிட்ட போய் இவர் பேசுகிறதுக்கு வாய்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுயேட்சையாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை சரியாக செய்வாங்களா? அப்படின்னா சுயேட்சையாக செலக்ட் பண்ண பாருங்கள். ஒருவேளை இவங்க மேலே யாருக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் நோட்டாங்கிறதுல ஓட் பண்ணுங்கள். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி அதுக்கு தான் தயாராக இருக்காங்க. அப்படி ஓட் பண்ணோம்னா என்ன ஆகுனா, இப்போதைக்கு அதுக்கு ஒரு பவர் இல்லை. ஒருவேளை 40% ஓட்டாகவே வந்ததுன்னா, நோட்டாலேருந்து ஓட்டாக வந்ததுன்னா டெஃபரெண்ட்டாக என்ன ஆகும்னா, அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது இந்த வெற்றி எப்படி நியாயமான வெற்றி? அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் இந்த நோட்டாக்குன்னு ஒரு பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சா மேபி அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல வேட்பாளர்களை பாருங்கள். வேட்பாளர் மேலே உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா அவங்களுக்கே உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நோட்டாலையாவது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கள். இந்த முறை இந்த எலெக்ஷனில் இந்த நோட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயம். சார்